வெளிநாட்டு கடல் கன்னிகளின் நீர் விளையாட்டு. அதாவது வெளிநாட்டுகளில் இருந்து இந்த கடல் கன்னி நீர் விளையாட்டில் பயிற்சி பெற்றவங்களை கூட்டி வந்து அவங்கள வச்சு கடல் கன்னிகள் ஒரு எக்ஸ்போ நடத்துகிறாங்க. கலர்ஃபுல்லாக ஒரு ஜங்கில் செட் பண்ணியிருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்கி மவுஸ், அது இல்லாமல் இன்னும் அந்த பக்கம் வந்து புலி போஸ் கொடுக்குற மாதிரிலாம் நிறைய ஒரு ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், மாடு கத்துற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மாடு தலையை ஆட்டிக்கிட்டே கத்துது, காண்டாமிருகம் வாயெல்லாம் அசைக்குது. அதே மாதிரி தத்ரூபமாக காண்டாமிருகத்தோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து குதிரை கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா திறந்து மூடுது, கணக்குது. நம்ம உள்ளே வந்து பார்த்ததுலேயே இந்த மீன் ரகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பிளாக் கலரில் அங்கங்கே ஆரஞ்சு கலரில் ஒரு டேட்டூ போட்ட மாதிரி இருக்குது. இந்த மீன்கள் கலர்ஃபுல்லாக இல்லாட்டியும் இதில் வந்து ஏதோ ஒரு அழகு இருக்குது. அந்த அண்டர் வாட்டர் அக்வாரியமோடு இது ரொம்ப கிளாரிட்டியாகவும் ஒரு கிளியராகவும் இருக்குது. இந்த போல் மீன்களெல்லாம் நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது ஃபைண்டிங் நிமோ, ஃபைண்டிங் டோரி பார்த்ததுலேருந்து எங்களை கூட்டி வந்து இப்படி அடைச்சி வச்சுருக்கீங்களா அப்படின்ற ஒரு தாட்டு வேறு வருது. பெருங்குடி YMCA மைதானத்தில் பிரம்மாண்டமாக மெரைன் எக்ஸ்போ ஒன்று நடத்துகிறாங்க. ஜூலை 1ஆம் தேதி தொடங்கின இந்த எக்ஸ்போ கிட்டத்தட்ட 45 நாள் நடக்க போகுதான். இதோட என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபா வாங்குறாங்க. 5 வயசு கீழே இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் டிக்கெட் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். அதே மாதிரி இதோட டைமிங்கை பொறுத்த வரைக்கும் ஈவினிங் ஒரு 4 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரைக்கும் இந்த எக்ஸ்போ நடக்குது. இதில் என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு கடல் கன்னிகளின் நீர் விளையாட்டு. அதாவது வெளிநாட்டுகளில் இருந்து இந்த கடல் கன்னி நீர் விளையாட்டில் பயிற்சி பெற்றவங்களை கூட்டி வந்து அவங்கள வச்சு கடல் கன்னிகள் ஒரு எக்ஸ்போ நடத்துகிறாங்க. அது தவிர உங்களுக்கு அண்டர் வாட்டர் அக்வாரியம் இருக்குது. அதே மாதிரி ராட்டினங்கள், அசைந்தாடும் விலங்குகள் அப்படின்னு குழந்தைகளை கவர்ற வகையில் பல்வேறு ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இது தவிர முக்கியமாக மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ஐயாவோட ஒரு வரலாற்று அரங்கத்தையும் இவங்க அமைச்சிருக்காங்க. அதுவும் இந்த எக்ஸ்போவில் வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ்போக்குள்ளே போய் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நிற்கிற இடம் பார்த்திங்கன்னா பார்க்கிங். இது வந்து மழை பெஞ்சதால் அங்கங்கே தண்ணி நிற்கிது. மழை பெஞ்சால் இந்த எக்ஸ்போ நடக்கிறது ரொம்பவே சிரமம் அப்படின்றது நம்மளுக்கு இதிலேருந்தே தெரியுது. அதே மாதிரி பார்க்கிங்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பைக்குக்கு 40 ரூபாவும் காருக்கு 80 ரூபாவும் சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம உள்ளே போய் இன்னும் என்னென்னலாம் இந்த எக்ஸ்போவில் இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக பார்க்கலாம். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. நம்ம வந்துட்டோம். இதான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ட்ரன்ஸு. நம்ம ஏற்கனவே வெளியே சொல்லியிருந்தோம், அப்துல் கலாம் ஐயா அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை அரங்கமாக அமைச்சிருக்காங்கன்னு. நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், APJ அப்துல் கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம உள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாருங்கள், இது வந்து அப்துல் கலாம் அவரோட பர்த்டே. இது அக்டோபர் 15, 1931. அதே மாதிரி அவருடைய சின்ன வயசு புகைப்படம் ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது வந்து இந்த இடத்துல ஒரு கிராமமாக இருக்கிறது வந்து அவர் வாழ்ந்த கிராமம் எப்படி இருக்கும் அப்படின்றத அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி அப்துல் கலாம் அவர்கள் சிறு வயசில் வாழ்ந்த வீட்டை ஒரு மினியாச்சராக பண்ணி ரொம்பவே அழகாக நேர்த்தியாக செட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம இந்த பக்கம் வரும்போது இதெல்லாம் அப்துல் கலாம் ஐயாவோட தம்பி, அதே மாதிரி அக்கா, இது அவங்களோட அப்பா அம்மா. அடுத்ததாக நம்ம இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா, அவரோட வாழ்க்கையில் வந்து அவர் 8 வயசு இருக்கும்போது பேப்பர் போடும் வேலையை வந்து பார்ட் டைமாக குடும்ப கஷ்டம் காரணமாக செஞ்சார். அதை வந்து நினைவுபடுத்தும் வகையில் ஒரு காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக அவர் வந்து ஸ்கூல் டைமில் மேக்ஸிமம் வந்து ஃபிசிக்ஸ் சம்மந்தமான ஒரு விஷயங்களில் ஈடுபடுவார் அப்படின்றத காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக அவருக்கு எப்போ வந்து இந்த விண்வெளி சம்மந்தமான ஆராய்ச்சி விஷயங்கள் வந்ததுன்னா, ஸ்கூல் டீச்சரோட ஒரு இடத்துக்கு போகும்போது பறவையிலேருந்து எப்படி விமானம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கதையை அந்த டீச்சர் சொல்லவும், அதிலேருந்து அவருக்கு வந்து நம்ம எப்படி அதிலேருந்து ராக்கெட்டை அனுப்பலாம்,
அப்படின்ற தாட் அதிகமாச்சு. கடைசியில் அவர் வந்து பாரத ரத்னா ஏபிஜே அப்துல் கலாம் அப்படின்ற இடத்த அவர் அடைஞ்சிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதுக்கு சாட்சியாக வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களோட சிலையும் அவங்க வச்சுருக்காங்க. இது வந்து அவரோட வாழ்க்கையின் தொடக்கம். அடுத்ததாக அவர் விஞ்ஞானியாக மாறினதுக்கப்புறம் என்னென்னலாம் சாதனைகள் செஞ்சார், குடியரசுத் தலைவராக இருந்து என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சார் அப்படின்றத அடுத்த அரங்கத்தில் அவங்க வச்சுருக்காங்க. இங்கே இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்துல் கலாம் அவர்கள் தன்னோட ஒரு ஆலோசனையின் கீழ் ஏவப்பட்ட ஏவுகணைகள். அதே மாதிரி அந்த பக்கத்தில் அவர் குடியரசுத் தலைவராக இருந்து என்னென்ன சாதனைகள்லாம் செஞ்சார் அப்படின்ற விளக்கப்படங்களையும் அவங்க வச்சுருக்காங்க. இப்போ இந்த அரங்கத்தில் பார்த்திங்கன்னா அவரோட சாதனைகளும் அவர் வந்து விண்ணுக்கு அனுப்பின ஏவுகணைகளும் இருந்தது. அடுத்ததாக அவர் எழுதின புத்தகங்கள், அவர் வாழ்வில் சொன்ன தத்துவங்கள், அதே மாதிரி ஏவுகணைகள் பற்றி அவரோட ஆராய்ச்சிகள் அதெல்லாம் அடுத்த அரங்கத்தில் காட்சிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கு நடுவில் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, உள்ளே பார்த்திங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி ஜென்ரலைஸ்டு ஏசி வச்சுருக்காங்க. அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா சேஃப்டிக்கு வச்சுருக்காங்க. வந்தாங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வெளியே அப்துல் கலாம் ஐயா அவரோட சிலையை வச்சுருந்தாங்க. அதே போல் இந்த இடத்துல அவரோட நினைவுகளை போற்றும் வகையில் பல்வேறு புகைப்படங்களை வச்சுருக்காங்க. அவர் எழுதின புத்தகங்களையுமே வந்து பெரிய சைஸில் வந்து காப்பி பண்ணி ஒரு கட் அவுட் மாதிரி அழகாக வச்சுருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா மறக்காமல் அவர் கையில் ஒரு பூச்செண்டு வாங்கிக்கோங்க. மிசில் மேன் ஆஃப் இந்தியா லெஜெண்டரி சயின்டிஸ்ட். அடுத்ததாக பொம்மைகளாலே செய்யப்பட்ட ஒரு ஜூ இங்கே இருக்குது. இந்த பொம்மை ஜூவில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு அனிமேட்டடாக ஒரு ஜங்கிள்குள்ளே இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. சிங்கம் இருக்குது, வரி குதிரை இருக்குது, அதே மாதிரி உங்களுக்கு அந்த பக்கம் ஜெராஃபி இருக்குது, மங்கி இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக ஒரு ஜங்கிளை செட் பண்ணியிருக்காங்க. நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிக்கி மவுஸ், அது இல்லாமல் இன்னும் அந்த பக்கம் வந்து புலி போஸ் கொடுக்குற மாதிரிலாம் நிறைய ஒரு ஸ்டாச்சுஸ்லாம் வச்சுருக்காங்க. குழந்தைங்களோடையோ இல்லை ஃபேமிலியோடையோ ஃபோட்டோ எடுக்கணும்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து நல்லா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அடுத்ததாக அனிமல்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அதெல்லாம் வந்து சவுண்டு கொடுக்க வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க சவுண்டு சிஸ்டத்தோட. அது எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்ததாக பார்த்திங்கன்னா யானை கொடுத்துருக்காங்க. யானையை ரொம்ப தத்ரூபமாக வச்சுருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ இந்த அரங்கத்தில் வச்சுருக்க எல்லா விலங்குகளுமே வந்து அசைவை கொடுக்குது, இல்லைன்னா சத்தம் கொடுக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா யானை இவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்துச்சு. அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு மாடாக இருக்கட்டும், ஒட்டகமாக இருக்கட்டும், ஒரு நீர் யானையாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சவுண்டு கொடுக்கும். இப்போ யானை கத்துற சவுண்டு கூட உங்களுக்கு கேட்டிருக்கோம். சவுண்டு கொடுக்கும், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு அசைவு கொடுக்கும். அதே மாதிரி அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்கன் யானைகளாக இருக்கட்டும், அதே மாதிரி கிங்காங்காக இருக்கட்டும், இதெல்லாமே ரொம்ப தத்ரூபமாக அமைச்சிருக்காங்க. இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், மாடு கத்துற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. மாடு தலையை ஆட்டிக்கிட்டே கத்துது. அதுக்கு பக்கத்தில் இது வந்து நீர் யானை, அது வந்து ஒட்டகம். மாடோட நாக்கெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பெண் குயின் வச்சுருக்காங்க. பெண் குயின் ரெக்கையெல்லாம் ஷேக் பண்ணுது. அதுலேருந்து ஏதாவது சவுண்டு வருதா அப்படின்றதே தெரியல, ஏன்னா மற்ற சவுண்டு அதை ஓவர் ரூல் பண்ணிடுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாண்டா, மூங்கில் பாண்டா இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் குயின் தான். இது பாருங்கள், காண்டாமிருகம் வச்சுருக்காங்க. காண்டாமிருகம் வாயெல்லாம் அசைக்குது. அதே மாதிரி தத்ரூபமாக காண்டாமிருகத்தோட சவுண்டை ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து குதிரை. குதிரை கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா திறந்து மூடுது, கணைக்குது, குதிரை கணைக்குது. அடுத்ததாக இது பார்த்திங்கன்னா சிவப்பு மான் அப்படின்னு சொல்லுவாங்க. மலை பிரதேசங்கள்லேயும் பனி பிரதேசங்களில் வாழக்கூடிய ஒரு வகையான மான். இப்போ இந்த மானை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழேயே அதை பற்றின தகவல் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. அது எத்தனை வருஷம் உயிர் வாழும், எவ்வளோ உயரம் வளரும், எவ்வளோ எடை வரும், அது எந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறையை கொண்டது அப்படின்னு இங்கே இருக்க ஒவ்வொரு விலங்குகளுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு வச்சு அதோட டீட்டெயிலும் கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா கிங்காங்கு நம்ம நிறைய படத்தில் பார்த்துருப்போம். தலையை ஆட்டுற மாதிரி, கையை ஆட்டுற மாதிரி ரொம்ப தத்ரூபமாக செட் பண்ணியிருக்காங்க. குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கங்காரு. கங்காரிலேயே ஆப்ரிக்கன் கங்காரு இருக்குது, ஆஸ்திரேலியன் கங்காரு இருக்குது. இது வந்து ஆப்ரிக்கன் டைப் ஆஃப் கங்காரு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும், அந்த கருப்பு கலர் டிஃப்ரெண்ட் தெரியும். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்கன் எலிஃபண்ட். உங்களுக்கு இந்த சைஸு தந்தமுள்ள எலிஃபண்ட்லாம் இப்போ பார்க்குறதே ரொம்ப அரிதாகிடுச்சு. ஏன்னா தந்தங்களுக்காக எலிஃபண்ட் படுகொலைன்றது தொடர்ந்து நடந்துட்டு வருது. இருந்தாலும் அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு பழமையான எலிஃபண்ட்டை
ஒரு யானையை நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே தத்ரூபமாக நிறுத்தியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சுறாக்கள் 2 வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வந்து அட்வென்ச்சர் டைப்பில் ஒரு ஜூ பார்த்தோம். இப்போ அடுத்ததாக வந்து இதுக்குள்ளேயும் அனிமல்ஸ் தான் இருக்குது. ஆனால் இது வந்து என்னென்னா குகைக்குள்ளே அனிமல்ஸை லைட் செட்டப்போடு செட் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அனகோண்டா படத்தில் வர மாதிரி ஒரு அழகான அருவி இருக்குது. இங்கே நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இல்லை இந்த இடத்துல ஏதாவது நம்ம நின்று கொஞ்சம் நேரம் அதை வந்து ரசித்து பார்க்கலாம். பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அனகோண்டா பாம்பும் அந்த தலை வந்து எட்டி பார்க்குற மாதிரி அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் ஃபுல்லாக ஒரு குகைக்குள்ளே அங்கங்கே அனிமல்ஸ் நிற்கிற மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் ஒரு மான் இருக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக அனிமல்ஸை லைட் செட்டப்போட செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம அனகோண்டாவை கடந்து உள்ளே வந்தோம்னா சிம்பான்சி குரங்கு வச்சுருக்காங்க. சிம்பான்சி மாதிரியே அந்த பக்கம் ஒட்டகச்சிவிங்கி, அதே மாதிரி இந்த பனிக்கரடிகள், குகைக்குள்ளே வாழக்கூடிய பனிக்கரடிகளை தத்ரூபமாக வந்து காட்சி பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக வந்து இந்த மெயின் ப்ரோக்ராமான கடல் கன்னிகளின் நீர் விளையாட்டு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கடல் கன்னிகள்லாம் வந்து நீர்லேயே வந்து விளையாட்டுகள் சில சாகசங்களையும் அவங்க செஞ்சு காட்டிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு அவங்க வணக்கம் வச்சுருக்காங்க. அழகாக பபுள்ஸ்லேயே வந்து பல்வேறு வித்தைகளை காட்டுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா தண்ணியிலேயே வாயில் அழகாக பபுள்ஸ் விடுறாங்க. அதே மாதிரி இவங்க பெல்ட் அடிக்கிறாங்க. இன்னும் பபுள்ஸ்லேயே ஆர்டின்லாம் விடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது நம்மளும் இந்த மாதிரி பண்ணலாமான்னு நினைக்காதீங்க. ஏன்னா இவங்களாம் வந்து வெளிநாடுகள்லேருந்து ட்ரைனிங் எடுத்து இந்த மாதிரி கடல் கன்னிகளோட அந்த ப்ராக்டிஸை பண்ணிவிட்டு வந்து இந்த சாகசத்தெல்லாம் பண்ணுறாங்க. நீங்கள் கொஞ்ச நேரம் நம்ம தண்ணிக்குள்ளே இருந்தாலே கையெல்லாம் ஒரு மாதிரி விரைச்சி போயிடும். அப்படி இருக்க சொல்ல இவங்க மணிக்கணக்கில் தண்ணிக்குள்ளேயே இருக்காங்கன்னா அவங்களோட சிரமம் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நம்ம இங்கே பார்த்தோன்னா கடல் கன்னிகள் வந்து ஒரு சாகசம் மட்டும் பண்ணாமல் குழந்தைகள்கிட்ட அதே மாதிரி வந்து நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. கை வைக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சு காட்டுறாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு பபுள்ஸ் விடுறாங்க, ஃப்ளைங் கிஸ் கொடுக்குறாங்க, அலோ சொல்கிறாங்க. கடல் கன்னிகளை பார்த்தோம். அடுத்ததாக அண்டர் வாட்டர் அக்வாரியம். இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நான் சரியாக தெரிவேனா என்னன்னு தெரில. ஆனால் உங்களுக்கு மீன்கள் வந்து நல்ல லைட்டிங்கோடு இருக்குது. அந்த குகை டைப்பில் நம்ம இதுக்கப்புறம் தான் உள்ளே நடக்க போகிறோம். வழக்கமாக நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த குகைக்குள்ளே போனால் தான் நம்ம வந்து மீன்களை வந்து பார்க்கவே முடியும். ஆனால் இவங்க சுற்றி இருக்க எல்லா பகுதியுமே கண்ணாடியால் கொடுத்ததால நம்ம இங்கே நடந்து வர பகுதியிலேயே மீன்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி இங்கே ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஒயிட் கலரில் கலர் ஃபிஷ் விட்டுருக்காங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம ஆக்சுவலி ஆனால் அந்த அண்டர் வாட்டர் அக்வாரியம்குள்ளேயே என்ட்ராக போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே அங்கே ஒரு டேங்க் பார்த்தோம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு டேங்க் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த மீன்களோட பேர்லாம் சரியாக தெரியல, அதனால் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கூட நீங்கள் அதை என்னென்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் வந்து ஒயிட் கலர் கோரா மீன்கள் நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டோம். இப்போ வந்து அண்டர் வாட்டர் அக்வாரியமில் இருக்கோம். நம்மளை உள்ளே வந்தோடனே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பெரிய சைஸில் ஒரு மீன் வச்சுருக்காங்க. இது என்ன மீன் எனக்கு தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஜெயிண்ட் மீன் மாதிரி இருக்குது. அதே மாதிரி நம்மளுக்கு ஷார்க்கு நிறைய இருக்குது. துருன்னு இருக்கும் ஷார்க்கெலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி பிளாக் கலரில் பெரிய சைஸில் மீன்கள் இருக்குது. எல்லாருமே ஆனால் அந்த பெரிய மீனை பார்த்து தான் ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அது ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் அதே டைமில் பெருசாக இருந்தால் நம்மளே கொஞ்சம் ஆச்சரியப்பட்டு பார்ப்போம். இங்கே பாருங்கள், இந்த மீனோட சைஸை பாருங்கள். எப்படி பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 அடி இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மீன். ஷார்க்கை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்தோன்னா அப்படியே ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக குட்டியாக கலர்ஃபுல் மீன். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுன்னா கூட சூப்பரான ஒரு பிளேஸ் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லாக இந்த இடத்துல சின்ன மீன்களாக விட்டுருக்காங்க. அந்த மீன்களுமே ஒரே இடத்துல நிற்காமல் ஃபுல்லாக பரவலாக நிற்கிறதால பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லான ஒரு பிளேஸாக அது இருக்குது. ஏதோ அந்த சின்ன எல்இடி லைட்டு போட்ட மாதிரி ஃபுல்லாகவே டேங்க் ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னா ஏற்கனவே கலராக சின்ன மீன்கள் பார்த்தோம். இது கலராக பெரிய மீன்கள். இதில் வந்து பார்த்தா மௌலி, கோல்டன் ஃபிஷ், அதே மாதிரி கொய் கிராப், இந்த மீன்கள் எல்லாமே இருக்குது. பெரிய சைஸில் கலராக இருக்குது. ஆனால் இதை விட எனக்கு அந்த குட்டி சைஸில் இருந்த கலர் மீன்கள் தான் பிடிச்சிருக்கு. லாஸ்ட்டாக வந்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி ஷார்க் வச்சுருக்காங்க. இதில் நான் ஆச்சரியமாக பார்க்குற விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டுக்கிட்டலாம் ஏரி வவ்வால் அப்படின்னு சொல்லி ஒன்று வாங்குவோம். அந்த ஏரி வவ்வால் மாதிரியே ஒரு மீன் இருக்குது. ஒருவேளை இது அந்த ஏரி வவ்வாலா அப்படின்றது தெரியல. இங்கே பாருங்கள், உங்களுக்கும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அதுவுமே பெரிய டேங்கில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம இப்போ அங்கே பார்க்கும்போது ஃபுல்லாகவே வந்து அண்டர் வாட்டர் அக்வாரியம் மாதிரி செட்டப்பில் இருந்தது. ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டேங்க் வச்சு அதில் வந்து தனித்தனியாக ஒரு ரகம் மீன்களை மட்டும் விட்டுருக்காங்க.
அந்த அண்டர் வாட்டர் அக்வாரியமோடு இது ரொம்ப கிளாரிட்டியாகவும் ஒரு கிளியராகவும் இருக்குது. இந்த போல் மீன்களெல்லாம் நம்ம கண்ணாடியில் பார்க்கும்போது ஃபைண்டிங் நிமோ ஃபைண்டிங் டோரி பார்த்ததுலேருந்து எங்களை கூட்டி வந்து இப்படி அடைச்சி வச்சிருக்கீங்களா அப்படின்ற ஒரு தாட்டு வேறு வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சிடியஸ் படத்தில் வந்து கிளைமேக்ஸில் அந்த பேய்கள் உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி என்னடா கையில் ஒரு லேம்போடு இருக்கலாம்னு நினைக்கலாம். நீங்கள் இந்த இடத்துல லைட்டிங் கம்மியாக இருக்கிறதால வேறு வழி இல்லாமல் நம்ம டார்ச்சை ஆன் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு அண்டர் வாட்டர் குகைக்குள்ளே மீன் கண்காட்சி பார்க்குற மாதிரி நம்ம பார்த்தோம். ஆனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒவ்வொரு ரகமான மீன்களை டேங்க்கில் வச்சு காட்சிப்படுத்தியிருக்காங்க. ஆனால் இதுவுமே நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த பக்கம் பார்க்கும்போது எம்டியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த அண்டர் வாட்டர் அக்வாரியத்தோட இன்னொரு பக்கத்தையும் கிளாஸால் வச்சுருக்கிறதால நம்ம இந்த பக்கமும் நல்ல விசிபிலிட்டியாக பார்க்க முடியும். சின்ன வயசில் இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இது வந்து ஏஞ்சல் மீன் சொல்லுவாங்க. இதெல்லாம் அப்போவே ரொம்ப காஸ்ட்லியான மீன். ஒரு ஜோடி 50 ரூபா அப்படி சொல்லுவாங்க. இப்போலாம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல, என்ன மீன் தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, இப்போ இந்த மீன்கிட்டலாம் விரல வச்சோம்னா கண்டிப்பாக ஒரே கடியாக கடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாயே ரொம்ப பெருசாக இருக்குது. நம்மளும் ரொம்ப நேரமாக கையெல்லாம் ஆட்டி ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குன்னு பார்க்குறோம். ஒன்று கூட நம்மளை மதிக்கவே இல்லை. எல்லாம் அதுங்க வேலையை பார்க்குது. நம்மளோட கைக்கு எந்த வித ரியாக்ஷனுமே கொடுக்க மாட்டேங்குது. நம்ம உள்ளே வந்து பார்த்ததுலேயே இந்த மீன் ரகம் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. பிளாக் கலரில் அங்கங்கே ஆரஞ்சு கலரில் ஒரு டேட்டூ போட்ட மாதிரி இருக்குது. இந்த மீன்கள் கலர்ஃபுல்லாக இல்லாட்டியும் இதில் வந்து ஏதோ ஒரு அழகு இருக்குது. உண்மையிலுமே ரொம்ப அழகான மீன்கள். நம்ம ஷார்க்கில் ஸ்டார்ட் பண்ணோம், ஷார்க்லேயே முடிக்கிறோம். இதான் கடைசியாக இருக்க மீன்கள். இதுவும் வந்து ஒரு வகையான ஷார்க் மீன் தான். பார்க்குறதுக்கு ஏதோ நெய் கெளுத்தி மாதிரி இருக்கும், ஆனால் இதை சாப்பிடலாம் முடியாது. நம்ம எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டோம். கடல் கன்னிகளின் நீர் விளையாட்டு, அதே மாதிரி அண்டர் வாட்டர் அக்வாரியம், அனிமல்கள் இருந்த அந்த காடு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம ஊரில் பொருட்காட்சி, அவதார் கண்காட்சி, மீன் கண்காட்சி, எந்த கண்காட்சிக்கு போனாலும் வழக்கமாக இருக்கக்கூடிய ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மெட் அப்படின்னு சொல்லலாம். பாப்கார்னு, ஊட்டி அப்பளம், ஐஸ்கிரீமு, கோலா, துணிக்கடை, பின்னாடி போனால் ராட்டனம், அது வந்து எல்லா கண்காட்சிக்குமே வந்து ஒரு கண்டினியூட்டியாக கடைசியில் அதை வந்து போனால் தான் ஒரு பொருட்காட்சியோ கண்காட்சியோ வந்த ஃபீல் இருக்கும். நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா, அது வரைக்கும் தான் 150 ரூபா. இதுக்கப்புறம் நம்ம பார்க்குற கடைகள், அதே மாதிரி நம்ம போகிற ராட்டனம், இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக பே பண்ணணும். நான் வேணால் உங்களுக்கு ரேண்டமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு காட்டுறேன். ஓப்பனிங் எடுத்த உடனே பார்த்தா பாப்கார்ன் கடை ஒன்று இருக்குது. சொல்ல பாப்கார்ன்லாம் போட்டுட்ருக்காங்க. சும்மா ரேட்டு கேட்கலாம், எவ்வளோ பாப்கார்னே நீங்கள் ஃப்ளேவர் வாங்கினீங்கன்னா அது வந்து 70, சால்ட்டு பெப்பர் வந்து 50 ருபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே அந்த பாப்கார்ன் டப்பா சைஸ் வச்சுருக்காங்க, அந்த சைஸ் தான் நார்மலான ஒரு சைஸு. அடுத்ததாக இந்த இடம் பார்த்திங்கன்னா பெண்களுக்கான இந்த மணிகள், சீப்புகள், இது மாதிரி பொட்டுகள் எல்லாமே இருக்கக்கூடிய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே இந்த கடையில் வச்சுருக்காங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் கடையாகவே இருக்குது. உங்களுக்கு வெரைட்டியுமே நிறையா இருக்குது. உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும்னா நம்ம உள்ளே போய் நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். எதிரிலேயே நாட்டு மருந்து கடை மாதிரி இந்த நட்ஸு, இந்த மாதிரி இந்த பருப்பு வகைகளில் கூடிய எல்லா உணவுகளும் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த நாட்டு மருந்து கடைகளில் இருக்கக்கூடிய நார்கள், மூலிகை எண்ணெய், அதுவுமே வந்து இந்த கடையில் வந்து விற்பனை செய்கிறாங்க. இப்போ நம்ம உள்ளே வந்தோம்னா ட்ரெஸ் இருக்குது. ட்ரெஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டாக 150 ரூபாவில் வச்சுருக்காங்க. மிடி, அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா தான். ஷார்ட்ஸு, இந்த சின்ன சைஸ் குட்டப்பாவாடைகள் விற்கிறாங்க. இந்த கடை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான டாப் 250 ரூபா. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஒரு பெண்களுக்கான ஆடைகள். நைட்டி போட்டிருக்காங்க. நைட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா நைட்டியுமே 250 ரூபா, 300 ரூபா அந்த ரேஞ்சில் போட்டிருக்காங்க. உங்களுக்கு இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாத்திரங்கள், வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன டப்பாக்கள் அதெல்லாம் விற்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் 20, 30, 40 அப்படின்னு விலை வச்சுருக்காங்க. அதே மாதிரி குழந்தைங்க விளையாடுறதுக்கு ஜொப்பு ஜாமான் சின்னதாக நிறைய கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிள்ஸு, அந்த மாதிரி இதுவும் ஒரு காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் தான், அது இருக்குது. அடுத்ததாக பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் பேகு, பெண்களுக்கு வந்து எல்லா விதமான ஹேண்ட் பேக்குகளும் பல்வேறு வெரைட்டியில் வச்சுருக்காங்க. அந்த கடை இருக்குது. உங்களுக்கு நீங்கள் அது வேணாலும் வாங்கிக்கலாம். செல்ஃபோன் பேக் கேஸ் கடை இருக்குது. அதே மாதிரி தலகாணி உரைகள் இதெல்லாம் விற்கக்கூடிய கடை இருக்குது. பெட்ஷீட்டும் விற்பாங்க. இவங்க வந்து நீட்டாக என்ன எவ்வளோ ரேட்டு அப்படின்னு போட்டாங்க. உங்களுக்கு ஒரு பில்லோ 150, 3 3D பெட்ஷீட் வந்து 2 பீஸ் 500 ரூபா. இந்த மாதிரி தலகாணி உரை 2 80 ரூபா அப்படின்னு விற்றுட்ருக்காங்க. அடுத்ததாக இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்பளம், நம்ம வீட்டுக்கு வேணும்னா கலராக அப்பளம் இருக்குது, வேணும்னா வாங்கிட்டு போய் நம்ம வறுத்துக்கலாம். அதே மாதிரி நொறுக்கு தீனிகள் இருக்குது. இந்த கார சுண்டல், கார பருப்பு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதை தாண்டி முக்கியமாக கேரளா அல்வா வச்சுருக்காங்க, ராஜஸ்தான் அல்வா வச்சுருக்காங்க. என்னென்ன வெரைட்டி அல்வா இருக்குதுன்னு இப்போ நம்ம கேட்கலாம். இப்போ நம்ம முன்னாடி அல்வா இருக்குது. இந்த எல்லா அல்வாவுமே கேரளா அல்வா தானா? அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முந்திரி அல்வா, இது வந்து முந்திரி வித்து அந்த அத்திப்பழ அல்வா, தேங்காய் அல்வா, மேங்கோ அல்வா, இப்படின்னு பல்வேறு வெரைட்டி அல்வா வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ 150 ரூபாவாம். உங்களுக்கு நீங்கள் அல்வா வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட
இங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். பாதாம் காட்பாதாம் அல்வாக்கே அச்சா, நல்ல அல்வா, இது டேஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க அதே மாதிரி அது இல்லாமல் பெண்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய பேகு, மணி பர்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இதில் வந்து ரேட்டும் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே இருக்க எல்லா பேகுமே வந்து 99 ரூபா தானா. உங்களுக்கு இதில் எது பிடிக்குதோ நீங்கள் வாங்கிக்கலாம். இவர் வந்து ஹேண்ட் பேக் மட்டும் விற்கல, இது போல் கார் கார்டு அப்படின்னு ஒன்று வச்சுருக்காரு. இது என்னென்னா காருக்குள்ளே நம்ம வச்சோன்னா எலி பூச்சி எதுவுமே வராதான், மூலிகையால் தயாரிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு. இதை போல் தான் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் இதை நம்ம கார் டிக்கிலையும் இன்ஜின் பக்கத்துலேயும் வச்சுட்டோன்னா நம்மளுக்கு வந்து எலி தொல்லையே இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. 6 மாதத்துக்கு. இதோட விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 399 ரூபா. ஆனால் இவங்க ஆஃபர் ப்ரைஸில் 300 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் எல்லாமே விற்கிறாங்க. 80 ரூபாயில் இருந்து இங்கே வந்து குழந்தைகளுக்கான இந்த விளையாட்டு பொருட்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. அதிகபட்சமாக 300, 400 அப்படின்னு நீங்கள் வாங்குகிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். எதிர்த்தரப்பில் நம்ம பார்க்கும்போது வழக்கமாக இப்போ எப்படி கண்காட்சி அப்படின்னு நம்ம போனாலே இந்த டெல்லி அப்பளம், பாப்கார்ன்லாம் ஒரு சம்பிரதாயமோ, அந்த மாதிரி இந்த மாதிரி விளையாட்டுகளும் ஒரு சம்பிரதாயம். ஷூட்டிங்காக இருக்கட்டும், கிளாஸ் அடுக்கி வச்சு அடுக்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி இதில் வந்து வளையம் போடுறதா இருக்கட்டும், பால் உருட்டுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எல்லா கண்காட்சிலையும் இருக்கும். அதே போல் இந்த கண்காட்சிலையும் இதை போல் கேம்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா அதுவும் நீங்கள் விளையாடிக்கலாம். எவ்வளோ இதுக்கு ஒரு கேமில் எந்த கேம் விளையாண்டாலும் உங்களுக்கு 50 ரூபா. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம சில இடங்களில் பீச்சுக்கு போகும்போது இந்த மாதிரி கடைகளை பார்க்க முடியும். கீ செயினில் பேர் எழுதி தருவாங்க, அரிசியில் பேர் எழுதி தருவாங்க, நேம் போர்டில் பேர் எழுதி தருவாங்க, மோதிரத்தில் பேர் எழுதி தருவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு எந்த இங்கே இருக்க பொருள் எது வாங்கினாலும் அதில் உங்களோட பேர் எழுதி தருவாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க பேரையும் நீங்கள் சேர்த்தே எழுதி நீங்கள் வாங்கிக்கலாம். இதுக்கெல்லாம் எவ்வளோண்ணா வந்து அரிசியில் எல்லாம் பேர் எழுதுனா எவ்வளோ? 70 ரூபா. ஒரு அரிசியில் 2 பேர் எழுதி தருவாங்க. அதுக்கு 70 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. எல்லா கடையுமே பார்த்துட்டோமே, எங்கடா பாரம்பரியமாக வரக்கூடிய டெல்லி அப்பளத்தை காணன்னு பார்த்தேன். டெல்லி அப்பளம் இருக்குது. எதுலேயே நம்ம கரும்பு ஜூஸ் சிக்கிரதண்டாவும் இருக்குது. உங்களுக்கு அதுவும் இருக்குது. அதே மாதிரி இங்கே விளையாடுறதுக்கு வந்து நிறைய கேம்ஸும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட் லிஃப்டரு, ராட்டனம், அதே மாதிரி ரோலரு, இது இல்லாமல் வந்து ராட்டனம், டவர் லிஃப்டர் கேம் இருக்குது. இந்த டவரில் நீங்கள் போகணுன்னா 150 ரூபா உங்களுக்கு வந்து ஏற்கனவே டிக்கெட் வாங்கினீங்க இல்லையா, அது இல்லாமல் 150 ரூபா நீங்கள் கட்டணும். இது வந்து டோரா ரோலர் உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இது வந்து ராட்சச ராட்டனம், ஜெயிண்ட் ராட்டனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இப்போ நம்மளுக்கு பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுனாமி ரைடர். நீங்கள் சுனாமியில் சிக்கினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் வந்து ஒரு தடவை ரைடு பண்ணணுன்னா 150 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தைகளுக்கான ஜம்பிங் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த காரில் போகக்கூடிய அந்த ராட்டனம், அது இல்லாமல் வாட்டர் போட்டு, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாய்ஸில் உட்காந்துட்டே அவங்க ரவுண்ட் அடிக்கிற மாதிரி ராட்டனம் இருக்குது. இது எல்லாத்துக்குமே 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. மொத்தத்துக்கு சேர்த்துல ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக 60 ரூபா. பலூன் ஸ்லைடர் இருக்குது. இதுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ரிமோட் கார் இருக்குது. அதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு பக்கத்தில் அசுர தாலாட்டு இருக்குது. அதுக்கும் 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல மிரர் ஹவுஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி 3D ஷோ வச்சுருக்காங்க. இது ரெண்டுக்குமே தனித்தனியாக 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸில் டாய் ட்ரெயின் இருக்குது. இதுக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. பைக் ரைடு இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த பைக் வந்து அழகாக அப்படி சுற்றி வரும். அதுக்கு பக்கத்தில் டாய் ட்ரெயின், ஏற்கனவே நம்ம பெரிய டாய் ட்ரெயின் பார்த்தா இது சின்ன சைஸ் டாய் ட்ரெயின், அப்படியே சர்க்கிளாக சுற்றி வரும். இதுக்கு வந்து 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதில் குழந்தைங்க மட்டும் இல்லை, குழந்தைங்களோட பேரண்ட்ஸையும் போக அலோவ் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா குதிரை ராட்டனம். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். குதிரையில் போகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த ராட்டனம் ரைடுக்கு 60 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. குழந்தையோடய கூடவே பேரண்ட்ஸும் இதில் போகலாமா. அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து தான் 60 ரூபா. எக்ஸிபிஷனில் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த எக்ஸிபிஷன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் பெருங்குடியில் இருக்க இந்த எக்ஸிபிஷனை வந்து பாருங்கள். இந்த இடத்தோட லொக்கேஷன் டீட்டெயில் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.